السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் திருமறை குர்ஆனின் முதல் அத்தியாயமாக திகழும் சூரத்துல் ஃபாத்திஹா என்ற அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் ரமலான் துவக்கத்திலிருந்து பார்த்து வருகிறோம். அதுல அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, ரப்புல் ஆலமீன், அகிலத்தை படைத்து பராமரிக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதற்கான விளக்கத்தை நாம் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக அல்லாஹ் தன்னுடைய அடுத்த தன்மையாக ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய என்று தனக்கு இரண்டு அடைமொழிகளை அல்லாஹ் சொல்கிறான். அதுல அளவற்ற அருள் என்று சொல்வது இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி நமக்கு பாரபட்சம் இல்லாமல் நல்லவன் கெட்டவன் என்ற வேறுபாடு இல்லாமல் அருள் புரிகிறான் என்பதை குறிக்கக்கூடிய சொற்றொடராகவும், நிகரற்ற அன்புடையவன் என்பது மறுமை நாளில் நல்லவர்களை மாத்திரம் தேர்வு செய்து அவர்கள் மீது செலுத்துகிற அன்பை குறிக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது என்று பார்த்தோம். அதுல இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளை எல்லாம் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வரிசையாக பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகிறான். அதுல அவன் செய்திருக்கிற அருட்கொடைகளை சொல்லும் பொழுது, முதலாவதாக மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து அவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம பிறக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் ஒரு ஈர்ப்பு சக்தி அவன் உண்டாக்கி வச்சிருக்கிறான். இது பெரிய அருள். உண்மையிலே திருமண வாழ்க்கை என்பது ஆணா இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா சுமை தான், பெண்ணா இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா சுமை தான். அவன் மாட்டு சுமை வந்துட்டு போயிடலாம். அவன் கல்யாணம் என்று சொல்லி அதுக்காக எக்கச்சக்கமான உழைப்புகளையும் சிரமங்களையும் பல தியாகங்களையும் அவன் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு பெண்ணு அந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கூட இதுக்காக வேண்டி ஓடி ஒளிஞ்சு அதோட ஓடி போயிட்டாங்க எல்லாரும், அந்த ரெண்டு மனுஷனோட உலகம் முடிஞ்சு போயிருக்கும். முதல்ல அல்லாஹ் படைச்சான் பாருங்க, அதோட தான் உலகம் அழிஞ்சு போயிருக்கும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒன்னு ஆயாத்திகி, அவனுடைய அத்தாட்சிகள்ல அவனுடைய பேரருள்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. அன்ஜான் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களுக்கு உங்களிலிருந்தே ஒரு ஜோடியை அமைத்து தஸ்குனு இலைஹா, அவர்களோடு கூடி நீங்கள் அமைதி பெறுவதற்காகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறது. அவனுடைய பேரருள்கள்ல ஒன்றாக அமைந்திருக்கிறது. வஜஅல பைனக்கும் மவதத்தம் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பிரியத்தை அவன் தான் ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மனுஷன் பிறக்கணும். பிறந்த பிறகுதான் மற்ற வசதிகள்லாம் செய்யணும். நாம பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய் தந்தையருக்கு மத்தியில் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு மத்தியில் உள்ள அந்த ஈர்ப்பு இருந்தால்தான் அந்த மனித குலம் தொடர்ந்து பெற முடியும். அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மனித குலத்துக்கு செய்கிற அருளாக இவர்கள் பெருகணும், வளரணும், மனித குலம் தழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு அன்பை ஏற்படுத்தி வைத்திருப்பதை தன்னுடைய பேர் அருளாக சொல்லி காட்டுகிறான். 30வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கருவுல ஒரு குழந்தை ஜனித்த பிறகு அந்த ஜனித்தவரை ஒவ்வொரு பெண்ணும் அனுபவபூர்வமா பார்க்கிறாங்க. ஒரு பெண்ணு கருவடைஞ்சிட்டாருன்னு சொன்னா அவன் படக்கூடிய அதாபு எல்லாருக்கும் புரிகிறது. அவர் கருவை அடைஞ்ச உடனே சாப்பிட முடியாது, நினைச்சபடி ஆட முடியாது, ஓட முடியாது, சாப்பிடலாம் வாந்தி இருப்பாங்க, ஒண்ணுமே உள்ள போகாது. அவ்வளவு கஷ்டம் இருக்கிறது. ஓடி ஆடி எப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஒண்ணும் இல்லாம போச்சுன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள ஏற்று எல்லாம் ஒரு பெண்ணு பார்க்கிறான். பார்த்தா கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அதை பார்த்துட்டு முன்னாடி நான் புள்ள பெற மாட்டேன், அந்த மாதிரியான விஷயம் எனக்கு வேணான்னு சொல்லி உங்களை ஓடுற மாதிரி ஆக்கிருக்கலாமா? அல்ல, கண்ணுக்கு முன்னாடி அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா கூட அதை அதை மறக்க வச்சிருந்தாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மறக்க வச்சு அந்த உள்ளுக்குள்ள உருவாகிற அந்த கருவு நமக்கு ஒரு குழந்தை வேணுங்கிற ஒரு பாசத்தை ஏற்படுத்தி நம்மளை வளர்க்கிறதுக்காக வேண்டி நம்மளை மென்றாக அல்லாஹ் வீழ்த்திடுறோம். தற்கொலையா நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா எது நமக்கு சிரமம் தருதோ நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு எது வேதனை தருதோ, எது நமக்கு சிரமம் தருதோ, எது ஒரு கஷ்டமா இருக்கிறதோ அதை நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். ஒரு விஷயத்தை செஞ்சா தலைவலிக்கும் செய்ய மாட்டோம். அந்த காரியத்தை ஒரு காரியத்தை செஞ்சா வயிற்று வலிக்கும்னா அதை செய்ய மாட்டோம். ஒரு உணவை சாப்பிட்டா அலர்ஜியா இருக்கும்னா சாப்பிட மாட்டோம்.
அப்ப எதெல்லாம் நமக்கு சிரமமாவும் கஷ்டமாவும் அந்த விளைவுகள் இருக்கிறதோ அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறோம். சில பேர் கறி கூட சாப்பிட மாட்டான், டாக்டர் சொல்லிட்டான்னு சொல்லி. அவனுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, அது இருக்குன்னு சொன்ன உடனே ரொம்ப டேஸ்டான கறி பிரியாணி ஆக்கி வச்சா கூட போட மாட்டாங்க. நல்லதான் இருக்கு, பின்னாடி யார் அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிரஷர் வந்தா என்ன செய்யறது, மாரடைப்பு வந்தா என்ன பண்றது பயந்து கொண்டு தனக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் வர்ற காரியத்தை எல்லாம் மனிதன் தவிர்ப்பது அவனுடைய சுபாவம். ஆனால் இது கஷ்டம், கல்யாணம் பண்றது ஆணுக்கும் கஷ்டம் பெண்ணுக்கும் கஷ்டம், பெரிய சுமை. அவனுக்கு மட்டும் உழைக்கிறதா இருந்தா இவ்வளவு உழைப்பு நம்ம தேவையில்லை, நம்ம உழைக்கிறதுல ஒரு 10% உழைச்சா போதும் நம்ம சோறு கொண்டுடலாம். ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம உழைக்கிற உழைப்புல ஒரு 10% உழைக்க முடியுங்களா, நம்ம மட்டும் சோறுங்கிறது போதும். அப்ப சந்ததிகள் பெருகும் போதுதான் வீடு பெருசா இருக்க வேண்டி இருக்கிறது, ட்ரெஸ்ஸுகள் தேவை இருக்கிறது, அந்த வசதி இந்த வசதி நிறைய தேவைப்படுறதுலாம் காரணம் என்னன்னு கேட்டா இந்த குடும்ப வாழ்க்கை தான். இவ எல்லா வகையிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக லாட்சிக்கு சொல்லுது. லாஜிக்கு உழைப்புல போடுறான், நல்லா என்ன பண்றான், நம்ம ஒரு மாதிரியை ஏமாத்தி ஆம்பளை ஏமாத்தி விட்டுறான், பொம்பளை ஏமாத்தி 2 பேரும் போய் தாலி வேலைன்னு சொல்லிவிட்டு அல்ல என்ன செய்யறான், அந்த சுமையை நம்ம தலையில நம்மளை அறியாமலே சுமத்துறான். இது மனித குலம் பெறுவதற்காக அவன் செய்யக்கூடிய ஒரு பெரிய பேரவர்களாக இருக்கிறது. அவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிறான், அவளுக்கு சாப்பிடுறது வாங்கி வருது சகிச்சுக்கிறான். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல அவளுடைய உடல் அளவு குறைகிறது, அவருடைய ஆட்ட பாட்டங்கள் அவருடைய இயக்கங்கள் எல்லாம் கூட தளர்ந்து போயிடுது, அதையும் தாங்கிக்கிறான். கடைசியா மரணத்தினுடைய வாசல் கதவை தட்டி திரும்பி வர்ற பிரசவங்கிற பெயர்ல அப்ப கூட இருக்க மாட்டேங்கிறான். மறுபடியும் அடுத்த பிள்ளை ஒரு கிழமை அனுபவத்துமா இல்லையா? இதுல என்ன இருக்கு அல்லாஹ் செய்யறான்னு கேட்டா மனித குலத்துக்கு செய்யற கருணை இது. இந்த கருணைக்காக வேண்டி நம்மள ஒரு மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், என்னதான் லாஜிக் பேசினான் தத்துவம் பேசினான்னு தத்துவம்லாம் நிக்காத இந்த விஷயங்கள்ல அதெல்லாம் தாண்டி வேற ஒரு டெக்னிக் பண்ணி அல்லாஹ் நம்மளை ஈர்க்கிறான். அந்த ஒரு அன்பை ஏற்படுத்துறது அல்லாஹ்வுடைய வேலையா இருக்கிறது. குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த உடனே அந்த குழந்தைக்காக வேண்டி ஒரு ஆண்மகன் என்ன செய்யறான், வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடறான், வெளிநாட்டு விட்டு கொண்டு போயிடறான். 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்படுறான். அவன் இங்க போறான், நம்ம பிள்ளையை நம்ம வளர்க்கணும்னு சொல்லி எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் ஒண்ணுமே இல்லை. ஆனால் எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா அந்த பாசத்தை ஏற்படுத்தி நம்ம பிள்ளையை வளர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்து அதன் மூலமாகவும் மனித குலத்தினுடைய வளர்ச்சிக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். அதே மாதிரி மனிதன் பிறந்த உள்ளுக்குள்ள இருந்து உணவு தரணும், எப்படி வளரணும்னு தெரியாது, சின்ன சிறிய பொருளா உள்ள போறோம், அது பல மடங்கு பல லட்சம் கணக்கான மடங்கு பெருசாகி நம்ம வெளியே வர்றோம். அவ்வளவுமே ஒரு பெண்ணுடைய உடலுக்குள்ள இருந்து நமக்கு ஏற்பாடு பண்ணி வளர்வதற்காக வேண்டிய எல்லா வசதியும் செஞ்சு வந்திருக்கான். வெளியே வந்த பிறகு வந்த உடனே தயார உணவு, கடையில வாங்கி கொடுக்குற உணவை ஏற்படுத்திதான் வைங்க, ஒரு குழந்தை தேராது. இன்னைக்கு விற்கிற கலப்படத்துல வாங்கி கொடுத்து செத்து போயிடும். அல்லாஹ் என்ன பண்றான்னா ஒரு குழந்தை பிறந்து வந்த உடனே நமக்கான ஒரு பாதுகாக்கப்பட்ட உணவு, கலப்படம் இல்லாத உணவு, எல்லா விதமான நோய்களையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு உணவு, அதுக்கு நிகரானது எதுவுமே இல்லை என்று மருத்துவர்களே சொல்லக்கூடிய இந்த தாய்ப்பால்ங்கிற உணவை அவன் ஆட்டோமேட்டிக்கா சுரக்க வச்சிடறான். சுரக்க வச்சது கூட என்ன செய்யறான்னு கேட்டா அதை குடுக்கணுங்கிற நிர்பந்தத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி குடுக்கணும்னா வேதனையை உண்டாக்கி கொடுக்கலன்னா கஷ்டத்தை உண்டாக்கி, இவனுக்கு இந்த பசியை உண்டாக்கி, அவளுக்கு ஒரு வேதனையை உண்டாக்கி, அது கொடுப்பதே ஒரு சுகம் உண்டாக்கி, இன்னும் நஷ்டம். உண்மையில அவருடைய சத்து குறையுது, உண்மையில அவளுக்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறது. அதெல்லாம் துருக்கி போட்டு என்ன செய்யறாங்க, தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக வேண்டி செய்கிற அளவுக்கு இப்படி எல்லா சக்திகளும் மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாடுகளை பார்க்கும்போது அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அளவற்ற அருளாளன் என்று சொல்லியே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூறா இருக்குது, சூரத்துர் ரஹ்மான். சூறாவுக்கு பேர் என்னது, அளவற்ற அருளாளன். அதுல அல்லாஹ் என்ன பண்றான், ஒவ்வொரு இதா சொல்லி காட்டும், ஒவ்வொரு அருக்குறையா சொல்லி காட்டி உங்கள் இறைவனுடைய எந்த அருளை நீங்கள் மறுக்க போகிறீர்கள். உன்னொன்னே சொன்னா கலக்கல் இன்சான், மனிதனை படைத்தேன், அது ஒரு அருள். அல்லமகுல் பயான், அவனுக்கு விளக்கக்கூடிய திறனை, நமக்கு விளக்கிற திறன் இருக்குது. உலகத்தில் எந்த ஜீவனுக்கும் நான் நினைத்த கருத்தை அடுத்த ஆளுக்கு சொல்ல முடியாது. மனித உலகத்துக்கு மட்டும்தான் நான் என்ன நினைக்கிறேன்னு அது உங்களுக்கு சொல்ல இயலும், நீங்க நினைக்கிறது எனக்கு சொல்ல இயலும். அடுத்தவருக்கு பகுத்தறி ஒண்ணு கூட சொல்லுவாங்க, அதுல கூட பகுத்து உணரக்கூடிய அறிவு கால்நடைகள் கூட உண்டு. கால்நடைகளுக்கு தெரியும், இருந்தா முதலாளி எதிரின்னு தெரியும், அவங்க கூட ஓடி வரும், இவங்க கூட அடிக்கிறது கூட தெரியும், தெரியுதா இல்லையா? நம்ம ஊர் எதுவும் ஒரு மாட்டுக்கு தெரியும், 3 நாளைக்கு பழக்கிட்டீங்கன்னு சொன்னா வெளியே அவுத்து விட்ட மாடு கரெக்டா நம்ம வீட்டுக்கு வரும், இன்னொருத்தவங்களுக்கு போகாது. ஏன் இருந்தா முதலாளி நமக்கு தெரியும், ஒரு கோழிக்கு தெரியும், ஒரு குருவிக்கு தெரியும், ஒரு புறாவுக்கு தெரியும், நாயை வளர்க்கிறவனுக்கு தன்னுடைய எஜமான் யாருன்னு தெரியும், அது எதை திங்கணும் தெரியும், எதை திங்கக்கூடாதுன்னு தெரியும். அதுக்காண்டி எதை கொடுத்தா புளிக்கு புள்ள கொடுத்தா திங்குமா, நமக்கு சூட்டான உணவு இல்ல, அது கரெக்டா கண்டுபிடிச்சிடும். ஆட்டுக்குடிக்கு பிரியாணி கொடுத்தா திங்குமா, இது நமக்கு சரிப்பட்டு வராது, நான் விளைவிக்கிறேன். அப்ப ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யுது, பகுத்து உணரக்கூடிய அறிவு எல்லாத்துக்குமே இருக்கிறது.
மனிதன் எதுல சிறந்து விளங்குகிறான் என்று சொன்னால் அல்லமகுல் பயான், சிந்திக்கிற அதாவது விளக்குகிற திறன் உனக்கு மட்டும் தான் இருக்குங்கிறான். அதான் மனுஷன் சிறப்பு. மற்ற ஜீவன்களை நமக்குள்ள சிறப்பு என்ன? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துறோம் பாருங்க. இதுக்கு முந்தின அருள் இருக்குதா? நமக்கு தெரிஞ்ச